வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். தேர்தல் முடிவுகள் வருவதற்கு இன்னும் சரியா 2 நாட்கள் தான் இருக்கு. இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி தமிழகத்தில் திமுக ஒரு சூப்பரான நெரட்டிவை செட் பண்ணாங்க. பட் அந்த நெரட்டிவ் திமுக காரங்க எதிர்பார்த்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள் மனசில் போய் செட் ஆச்சானா அதான் இல்லை. 2016 சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, அந்த நேரத்திலையும் இதே திமுக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஊடக கொத்தடிமைகளை வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி அமைவது கன்ஃபார்ம், மறுபடியும் கருணாநிதி முதலமைச்சராக ஆக போறாரு அப்படின்ற மாதிரிலாம் நெரட்டிவ் பில்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் பெருசா சோஷியல் மீடியாலாம் அவ்வளோ பெருசா பூம் ஆகல இருந்தது. பட் அவ்வளோ பெருசாலாம் பூம் ஆகாம தான் இருந்தது. ஸோ இவங்க வெறும் மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களை வச்சுக்கிட்டு அந்த ஒரு நெரட்டிவை செட் பண்ணாங்க. என்னதான் அவங்க அவ்வளோ காசுகள் செலவு பண்ணி நெரட்டிவ் செட் பண்ணியிருந்தாலும் ரிசல்ட் கிரவுண்ட்ல ரிசல்ட் வேற மாதிரி தான் வந்திருந்தது. அந்த தேர்தல்ல திமுக வின் பண்ணல, அதிமுக தான் வின் பண்ணாங்க. திமுகவினரால மீடியா மூலியமாக, சோஷியல் மீடியா மூலியமாக நெரட்டிவ் செட் பண்ண முடிஞ்சதே ஒழிய மக்கள் மனசுல அவங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை செட் பண்ண முடியல. மக்களுடைய மைண்டை அவங்களால மாற்ற முடியல. நல்ல வேலைங்க, அந்த காலகட்டங்களில் சோஷியல் மீடியா பெரிய அளவில் இல்லை. அப்படி இருந்திருந்தது கருணாநிதி அவர்களை இந்த நெட்டிசன்கள் வச்சு செஞ்சிருப்பாங்க, கலாச்சி தள்ளியிருப்பாங்க. அது எல்லாமே கருணாநிதி அவர்களை பயங்கரமா டிஸ்டர்பும் பண்ணியிருக்கோம். நீங்க என்னத்தை கீழ்ச்சிங்க, உங்களுக்கு எதுக்கு டாக்டர் பட்டம்னு கேட்ட ஒரு மாணவரை இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த மாணவரின் குடும்பத்துக்கு என்ன ஆச்சு ஞாபகம் இருக்குங்களா? ஜஸ்ட் இமேஜின், அந்த காலகட்டங்களில் சோஷியல் மீடியா மட்டும் இருந்திருந்ததுன்னா இந்த நெட்டிசன்கள் இந்த விவகாரத்தை சும்மா விட்டுருப்பாங்க. இதை மட்டும் கிடையாது, திமுகவினர் செய்த காரியங்கள், அவங்க செய்த கேடுகட்ட காரியங்கள், அது எல்லாத்தையுமே இந்த நெட்டிசன்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பாங்களா? இப்போ கூட இந்த திமுகவை விமர்சனம் பண்றவங்கள இந்த ஊபிஸ்கள் என்னங்க பண்றாங்க? பெண்கள்னு கூட பார்க்காம எவ்வளவு கேவலமா, அநாகரிகமா, கொச்சையெல்லாம் பேசுறாங்க. இவனுங்களா இப்பவே இப்படி இருக்கானுங்கன்னா அப்போ எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. சோஷியல் மீடியா அந்த காலகட்டங்கள்ல இல்லாம போனது கருணாநிதி செய்த புண்ணியமா இல்ல தமிழர்கள் செய்த பாவமானு தெரியல. வாட் எவர், அவங்க எல்லாம் அப்போ பண்ண கர்மாவை தான் இப்போ உட்கார்ந்து அனுபவிக்கிறாங்களே, அதுவே போதும். அப்போ எதை மாதிரிலாம் நெரட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அவங்களுடைய கொத்தடிமைகளை வச்சுக்கிட்டு எப்படிலாம் நெரட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் பண்றாங்க. என்ன அப்கிரேட் ஆயிருக்காங்க. மீடியாவை மட்டும் இல்லாம சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்சர்ஸை இவங்க எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நெரட்டிவை செட் பண்றாங்க. பட் அவங்க செட் பண்ற அந்த ஒரு நெரட்டிவ் இருக்கு இல்லையா, அது ½ அன் அவர் கூட தாங்குறது இல்ல, ½ அன் அவர்ல அம்பலம் ஆயிடுறாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது திமுகவுடைய வேலை, திமுக உள்ள உட்காந்துக்கிட்டு இது மாதிரிலாம் பண்றாங்க. ஒண்ணுல இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்தது இல்லையா, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா யாராச்சும் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை நம்புறாங்களா, அது எடுத்து பேசுறாங்களா? இல்ல. சின்ன சின்ன பசங்களே சொல்றாங்க, இதெல்லாம் திமுக காரங்க வேலை, திமுக காரங்க ஏற்கனவே பண்ணி வச்சிருப்பாங்க, திமுக காரங்க காசு செலவு பண்ணி இது மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன பசங்களே சொல்லிடுறாங்க. சின்ன பசங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இந்த திமுக காரங்க வேலையே இருக்கு. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆல் ஐஸ் ஆன் வெஸ்ட் பெங்கால் ஓகே தான், பட் நாம எல்லாருமே இருக்கிறது தமிழகம் தானே. ஸோ நம்முடைய ஐஸ் எப்பவுமே தமிழகத்தில் தான் இருக்கணும். வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி டிஎம்சி ஆட்சி, மம்தாவின் ஆட்சி, பேயாட்சி, காட்டாட்சியோ அதே மாதிரி தான் நமக்கு இங்க திமுகவின் ஆட்சி, பேயாட்சி, காட்டாட்சி. தமிழகத்தின் கள நிலவரம் எப்படி இருக்கு? பாஜக போட்டியிட்ட 27 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகள் பாஜக வசம் வரும்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அதையும் லைட்டா பார்த்துடலாம். தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தேர்தலின் கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான ரிப்போர்ட் அமித்ஷாவுடைய கைக்கு போயிருக்கு. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாஜகவின் வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு முறை தமிழகத்தின் கள நிலவரத்தினுடைய ரிப்போர்ட் அமித்ஷா கைக்கு போயிட்டே தான் இருந்திருக்கு. என்னதான் மனுஷன் வெஸ்ட் பெங்காலை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் மற்ற மாநிலங்களில் பாஜகவின் நிலவரம் எப்படி இருக்கு, அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கான ரிப்போர்ட்டுகள் அமித்ஷா கைக்கு போயிட்டே தான் இருந்திருக்கு. பாஜக 27 தொகுதிகளில் போட்டிடுறாங்க ஓகேங்களா. அந்த 27 தொகுதிகளில் பாஜகவின் கேண்டிடேட்ஸ் எப்படி வேலை பார்க்குறாங்க, அங்க மக்களின் மனநிலை எப்படி இருக்கு, கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அமித்ஷா கைக்கு போயிருக்கு, ரிப்போர்ட்டாவே போயிருக்கு. இங்க தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி பாஜக போட்டியிடக்கூடிய இந்த 27 தொகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த 27 தொகுதிகளில் எங்கெங்கெல்லாம் பாஜக ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவினாசி, கோவை வடக்கு, மொடக்குறிச்சி, பத்மநாபபுரம், நாகர்கோவில், விளவங்கோடு, சாத்தூர், திருப்பத்தூர் இது மாதிரியான இடங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கு. அங்கே பாஜக நல்லாவே வளர்ந்துருக்கு, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த இடங்கள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட் அவர் கைக்கு போயிருக்கு. ஏன் இங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் கேண்டிடேட்ஸ். பாஜக அங்கே நிறுத்தின வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களாக இருந்திருக்காங்க அண்ட் அவங்க வேலையும் பார்த்துருக்காங்க.
கேண்டிடேட் ஸ்ட்ராங்கா இருந்தா போதாது. அங்க இருக்கிற மக்கள் கூட கிரவுண்ட்ல லிங்க் ஆயிருக்கணும். இந்த வேட்பாளர்கள் கிரவுண்ட்ல மக்கள் கூட லிங்க் ஆயிருக்காங்க. வெறும் பாசிட்டிவான ரிப்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது மக்களே. எங்கெங்கெல்லாம் பாஜகவுக்கு கடுமையான சூழ்நிலை இருக்கு, எங்கெங்கெல்லாம் பாஜக வின் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, பாஜகவின் வேட்பாளர்கள் எப்படி வேலை பார்க்காம சும்மா ஓபி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸும் அமித்ஷாவுக்கு போயிருக்கு. எந்தெந்த தொகுதிகள்ல பாஜகவின் வெற்றி பிரகாசமா இருக்கோ, எந்தெந்த தொகுதிகள்ல பாஜக ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்களோ, எந்தெந்த தொகுதிகள்ல பாஜக வேட்பாளர்கள் வேலையே பார்க்காம சும்மா ஊரை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காங்களோ, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அமித்ஷா கைக்கு போயிருக்கு. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, என்னதான் இங்க ஜாதி இல்ல, மதம் இல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசிட்டு இருந்தாலும், இன்றளவும் தமிழகத்துல ஜாதி பார்த்து தான் சீட்டே குடுப்பாங்க. ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தாங்கன்னா, அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவரை தான் அங்க வேட்பாளர்களா நிக்க வைப்பாங்க. தமிழகத்துல மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான். சும்மா இங்க இந்த திமுக காரங்க பாத்தீங்கன்னா, ஜாதி இல்ல, மதம் இல்ல, சமூக நீதி அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. பட் அவங்களே பாத்தீங்கன்னா, எந்த சமூகத்தினர் அந்த பகுதியில் அதிகமா இருக்காங்களோ, அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை தான் அங்க வேட்பாளர்களா நிக்க வைப்பாங்க. அது உண்மை. எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. பாஜக இந்த தேர்தல்ல ஒரு சில தவறுகள் பண்ணியிருக்கு. முக்கியமா கேண்டிடேட் செலக்ஷன்ல ஒரு சில தவறுகள் பண்ணியிருக்கு. அதாவது இப்போ ஒரு வேட்பாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேட்பாளருடைய சமூகம் ஒரு 500 பேர் தான் அந்த தொகுதிகள்ல இருப்பாங்க. அந்த 500 பேரும் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்னா சந்தேகம் தான். இத மாரி ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்க குறைவான எண்ணிக்கையில தான் இருக்காங்க. குறைவான எண்ணிக்கையில இருக்கக்கூடிய சமூகத்திலிருந்து ஒருத்தர வேட்பாளரா நிக்க வச்சீங்கன்னா, அந்த தொகுதியில வெற்றி பெறுவது கஷ்டம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னதான் வேலை பார்த்தாலும் அங்க வின் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட கேண்டிடேட்ஸையும் பாஜக நிறுத்தியிருக்காங்க. அவங்கள கேண்டிடேட்ஸாவும் அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பாஜக வேட்பாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வெயில் நேரத்துல வேலை பார்க்க முடியாது, வெயிலெல்லாம் பிரச்சாரம் பண்ண முடியாது, சாயங்காலத்துக்கு மேல ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வேணா நான் பிரச்சாரம் பண்றேன், அதுவும் ஃபுல் ஸ்விங்லலாம் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு ஒரு சில வேட்பாளர்கள், பாஜக வேட்பாளர்கள் பந்தா காட்டியிருக்காங்க. அந்த வேட்பாளர்களை குறித்தான ரிப்போர்ட்டும் அமித்ஷா கைக்கு போயிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அந்த தொகுதியில் தாமரை சின்னம் நிக்குது, அங்க பாஜக நேரடியாக போட்டியிடுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல எப்படி வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் தமிழகத்திலையும் ஆர்எஸ்எஸ் காரங்க வேலை பார்த்துருக்காங்க. பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள், சீனியர் தலைவர்கள் எப்படி வேலை பார்க்குறாங்க, அடுத்த கட்ட தலைவர்கள் எப்படிலாம் வேலை பார்த்துருக்காங்க, ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாக்கள் எப்படிலாம் வேலை பார்த்துருக்காங்க, உண்மையாலேயே முழு அர்ப்பணிப்போட வேலை பார்த்துருக்காங்களா, பாஜக இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணணும் அப்படின்றது மாதிரி அவங்க வேலை பார்த்துருக்காங்களா, இல்லை திமுகவுக்கு சாதகமாக அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கணும்னு சொல்லி அவங்க வேலை பார்த்துருக்காங்களா, எவனாச்சும் பொட்டி வாங்கியிருக்கானா அப்படின்ற எல்லா ரிப்போர்ட்டும் அமித்ஷா கைக்கு போயிருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் படிக்கும் பொழுது எனக்கு அமித்ஷா கடவுள் மாதிரி தெரிகிறாரு. அந்த மனுஷனை யாராலையும் ஏமாற்ற முடியாத போல எல்லா சின்ன சின்ன விஷயங்களும் ரிப்போர்ட்டா அமித்ஷா கைக்கு போயிருக்கு. பாஜக கண்டிப்பா இந்த தொகுதியில வின் பண்ணும்பா, கன்ஃபார்மா இந்த வாட்டி சீட் அடிக்கும்பா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில தொகுதிகள் இருக்கு. ஓகேங்களா, கொஞ்சம் இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒரு சில பேர், ஓகேங்களா, நான் எல்லாருமே சொல்லல, ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்களாமா, சரியா வேலை பார்க்கலையாமா, திமுகவுக்கு சாதகமா இந்த தொகுதி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சம்திங் ஏதோ பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பாஜகவின் வெற்றி உறுதியா இருந்திருந்தாலும் இவங்க வேலை பார்க்காம விட்டுருக்காங்க, கோட்டை விட்டுருக்காங்க. பாஜக போட்டியிட்ட 27 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் பாஜக வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அது அமித்ஷா கைக்கு போயிருக்கு. இங்க ஆளுங்கட்சியா இருக்கிறது திமுக. ஓகேங்களா, திமுக எதிர்கட்சிக்காரங்களை வின் பண்ண விடவே மாட்டாங்க. அவங்கள தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் இடையூறுகள் பண்ண முடியுமோ, பிரச்சாரம் பண்றதை பிளாக் பண்றது, 10 மணிக்கு மேலே இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு ஃபேக்கான அலிகேஷன் வச்சு ஒரு கேஸை போடுறது, வேணும்னே அவங்களுக்கு பர்மிஷன் தராமல் டிலே பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இது எல்லாத்தையுமே தாண்டி யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க, களப்பணிகளை யார் யாரெல்லாம் உண்மையாலேயே செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அமித்ஷாவுக்கு போயிருக்கு. இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா தாவேக்கா இந்த முறை போட்டிடுறாங்க, யாருடையுமே கூட்டணி வைக்காம அவங்க தனித்து போட்டிடுறாங்க. தாவேக்கா பிரிக்கிற ஓட்டுகள் எல்லாமே திமுகவினுடையது தான். ஓகேங்களா, பெருசா மற்றவங்களுடைய ஓட்டுகளை தாவேக்கா பிரிக்கவே இல்லை, நேரடியாக திமுகவின் ஓட்டுகளை தான் தாவேக்கா பிரிக்குது. ஏன்னா விஜய் பில்டு பண்ணது, அவர் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் பில்டு பண்ணது என்னன்னா, திமுக தான் நம்முடைய எதிரி, திமுகவுக்கு எதிராக தான் நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் கண்டினியூஸா சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ இந்த தாவேக்கா பிரிச்சது பூரா திமுகவுடைய ஓட்டுகளை தான். இது மட்டும் இல்லாம திமுகவுக்குள்ளேயே சில பேர் உள்ளடி வேலைகளை பார்த்துருக்காங்க. ஏன்னா திமுக இந்த முறை நிறைய பேருக்கு கடந்த முறை சீட்டு கொடுத்தவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக திமுகவுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு உள்ளடி வேலைகளை பார்த்துருக்காங்க. தாவேக்கா ஒரு பக்கம் திமுகவுடைய ஓட்டுகளை பிரிக்குது, இன்னொரு பக்கம் திமுகக்குள்ளே இருந்து வேலை பார்த்தவங்க திமுக ஓட்டுகளை பிரிக்கிறாங்க. ஸோ இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது இந்த என்டிஏவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. திமுக இந்த தேர்தலில் வின் பண்ணாது,
என்டிஏ தான் வின் பண்ணும், அதிமுகவுடைய ஆட்சி தான் அமையும் அப்படின்றது கடந்த இந்த விவகாரத்தின் மூலியமாக நமக்கு புரிய வருது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்க கேட்பீங்க, சரிப்பா இவ்வளோ ரிப்போர்ட்டுகள் அமித்ஷா கைக்கு போயிருக்குன்னு சொல்றியே, இதனால என்ன பிரயோஜனம்? இவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, திமுக எப்படிலாம் இடையூறுகள் பண்ணியிருக்கு, தாவேக்கா எப்படிலாம் ஓட்டுகளை பிரிச்சிருக்காங்க, இது மாதிரியான ரிப்போர்ட்டுகள் போனதுனால என்ன பிரயோஜனம், அமித்ஷா என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நீங்க கேட்பீங்க. இங்க தான் நீங்க அமித்ஷாவை புரிஞ்சிக்கணும். அமித்ஷாவை மட்டும் கிடையாது, ஆர்எஸ்எஸ் பத்தியும் நீங்க இங்க தான் புரிஞ்சிக்கணும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். திமுக மறுபடியும் வின் பண்ணக்கூடாது, அதிமுக தான் வின் பண்ணணும், அதிமுகவுடைய ஆட்சி தான் அமையணும். பாஜக போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலும் பாஜக வின் பண்ணணும், பாஜக ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பார்ட்டியா தமிழகத்துல வளரணும், பாஜகவின் ஆட்சி அமையணும் அப்படின்றது இந்த தேர்தலில் பாஜகவின் நோக்கம் கிடையாது. இந்த 5 வருஷத்துல ஓகேங்களா, 2026 இருந்து 2031 வரைக்கும் இந்த 5 வருஷத்துல பாஜக கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்ப்பாங்க, ஆர்எஸ்எஸும் வேலை பார்ப்பாங்க, கள நிலவரத்தை பாஜகவுக்கு சாதகமாக மாற்றுவாங்க. 2031 சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் இந்த தேர்தலில் உள்ளடி வேலைகள் பார்த்தாங்க, வேணும்னே வெற்றி பெறக்கூடிய இடத்துல கூட தோல்வி தழுவுனாங்க, யார் யாரெல்லாம் வேலை பார்க்காம ஓபி அடிச்சாங்க அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்டுகள்லாம் போயிருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. யாரெல்லாம் உண்மையாலேயே வேலை பார்த்தாங்களோ, இந்த இடத்துல நமக்கு கடுமையான போட்டி இருக்குன்னு தெரிஞ்சும் உண்மையாலேயே யாரெல்லாம் வேலை பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த முறை சீட்டு கொடுப்பாங்க. நீங்களே பார்த்துருக்கலாம், இந்த 27 தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகளில் பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்தெந்த தொகுதிகளில் அதிமுக வீக்காக இருக்குது, எந்தெந்த தொகுதிகளில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, அங்கே திமுக தான் வின் பண்ணணும்னு தெரிஞ்சும் ஏன் அங்கே பாஜகவுக்கு ஒதுக்குனாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த தேர்தல், அதாவது தமிழகத்துடைய இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஃபுல் ஃபோக்கஸ்டாக இல்லை, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். திமுக வரக்கூடாது, அதிமுக வரணும், அம்புட்டு தான் இவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதனால தான் அண்ணாமலையுடைய பதவியை கூட இவங்க மாற்றினாங்க. இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்து அப்புறம் பாஜகவில் சேர்ந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை பாஜகவின் மாநில தலைவராக மாற்றினதுக்கான காரணம் என்ன? அதிமுக கூட காம்ப்ரமைஸாக போகணும், அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை பண்ணணும், திமுக வரக்கூடாது, அதிமுக வரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது எசென்ஷியல். கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும், பல விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பாலிடிக்ஸில் எதுவுமே சாதிக்க முடியாது. கொள்கை கோட்பாடுகளை கூட காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. 2031 தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த தேர்தலில் தான் பாஜக ஃபுல் ஸ்விங்காக இறங்கி வேலை பார்க்க போகிறாங்க. நீங்கள் வேணா பாருங்க, பாஜக 2031 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க, டோட்டலாக தமிழக தேர்தல் களத்தை மாற்றுவாங்க. நீங்கள் வேணா பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க.